இஸ்லாமிய வரலாற்றில் பொறுமையின் உச்சமாக வாழ்ந்த ஒருவர் ஹஸ்ரத் பிலால் ரலி. அவர் எத்தியோப்பிய வம்சத்தைச் சேர்ந்தவர். மக்காவில் அடிமை. மனம், நேர்மை, கடின உழைப்பு, அதுதான் அவரது அடையாளம். அவரது உள்ளம் உண்மையை தேடிக் கொண்டிருந்தது. நபி ஸல் அவர்களின் அழைப்பு அவரது இதயத்தை தொடுகிறது. நபிகள் நாயகம் ஸல் அவர்களின் வார்த்தைகள் அவரது மனதை தொட்டன. அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அது அவரது வாழ்க்கையை மாற்றியது. கண்ட எஜமான் அவரை துன்பமுறுத்த ஆரம்பித்தான். கடினமான சோதனைகள், ஆனால் மனம் உடையவில்லை. சுட்டெரிக்கும் மணல் நெஞ்சின் மீது பாறை. பொறுமை, நம்பிக்கை. அபூபக்கர் வருகிறார். இந்த துயரத்தை கண்ட ஹஸ்ரத் அபூபக்கர் அலி பெரும் பொருள் கொடுத்து விரும்பினார். மதினா நகரம். இப்போது பிலால் சுதந்திரமானார். மதினாவில் இஸ்லாமின் புதிய வாழ்க்கை ஆரம்பமானது. மக்கள் தொழுகைக்கான அழைப்பு தேவைப்பட்டது. அப்போது நபிகளார் பிலாலின் குரலை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் இஸ்லாத்தின் முதல் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர். நபிகளார் மீது அளவு கடந்த அன்பு. நபிகளார் மீது பாங்கு சொல்ல முடியல. அந்த நினைவில் அவரை சிரியாவுக்கு செல்ல வைச்சது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது குரல் மீண்டும் ஒலித்தது. இஸ்லாத்தில் உயர்வு நிறமோ குலமோ அல்ல, இறையச்சமே மனிதனை உயர்த்தும்.